வெல்கம் டு ரெஜினா சமையல். மீல் மேக்கர் புலாவ் செய்கிறதுக்கு குக்கர் வச்சுக்கிறோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். மீதிக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம் மட்டும் போட்டுக்கணும். ஒரு 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்தாப்பில். ஒரு டம்ளர் அரிசி தான் நான் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கணும். ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு தான் ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கணும். இதெல்லாம் மீல் மேக்கர் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கோம். தண்ணியே இருக்கக்கூடாது. அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு இதிலே வெந்துடணும். கொஞ்சம் பாதி வெந்துடணும். அதன் பிறகு கொத்தமல்லி, புதினா போட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. மீல் மேக்கர், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். ரொம்ப போடக்கூடாது. அது ஒரு வதக்கியாச்சு. புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போது ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு திட்டமாக போட்டுக்கிறோம். கொஞ்சம் அரிசி இருக்கிறதுனால கரெக்டாக போடுங்க. நிறைய அரிசிக்கு நம்ம போடுற மாதிரி பழக்கம் வரும். கொஞ்சமாக உப்பு போட்டு பார்த்துட்டு கூட அப்புறம் போட்டுக்கலாம். கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டு விசில் போட்டு 3 விசில் இறக்கிடுங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு கலக்கி 3 விசில். ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்க, சாதம் நல்லா பளபளன்னு இருக்குது. இதே அளவில் செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. நீங்களும் மத்தியான நேரத்தில் இதேமாதிரி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி இது எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு சிப்ஸு சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு செஞ்சுக்கோங்க. சிக்கன் செய்யலாம், நல்லாயிருக்கும். உதிராக இருக்குது பாருங்க. ஓகேவா? இதே அளவில் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.